Hello வணக்கம். இந்த வீடியோல நம்ம 3D text animation தமிழ் 3D text animation எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ அந்த அனிமேஷன் ஒரு தடவை பாத்துருங்க. இந்த அனிமேஷனை வந்து நான் மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட் 3Dல செய்திருக்கேன். ஸோ நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்தது நான் உங்களுக்கு இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ முதல்ல உங்களுடைய விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து பெயிண்ட் 3D அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா பெயிண்ட் 3D அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. ஸோ இது இன்ஸ்டால் ஆகலைன்னா கூட மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கண்டிப்பாக விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவைப்படும். ஸோ இந்த பெயிண்ட் 3D ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இருக்குது, ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்ட், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இங்கே வந்து டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை எடுத்துக்கோங்க. இதில் வந்து 3D டெக்ஸ்ட்டு, இங்கே டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, 2D 3D. 3D ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இது போல் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தமிழ் ஃபாண்ட்டே தேவை அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கூகுளுக்கு வந்துடுங்க. கூகுளுக்கு வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டுக்கு வந்துடுங்க. இதில் வந்து தமிழ்னு டைப் பண்ணுங்கள். தமிழ் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தமிழ் ஃபாண்ட்டும் இங்கேயே கிடைக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல தமிழ் ஃபாண்ட் வந்துடும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம பெயிண்ட் 3Dக்கு வந்துடுவோம். பெயிண்ட் 3Dக்கு வந்து இந்த இடத்துல அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி வெளியில் கிளிக் பண்ணிடுங்க. வெளியில் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து அந்த 3Dயாக தான் இருக்கும் அது. ஸோ இப்போ வந்து 2D வியூவில் இருக்கும், அது 3D வியூவுக்கு போகணும். ஸோ 3D வியூவுக்கு போகிறதா இருந்தால் இந்த 3D வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இங்கே இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உடனே இது வந்து 3D வியூவுக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இது வந்து 2D வியூவிலே வச்சுக்கிறேன். மறுபடியும் நான் 2Dக்கு வந்துடுறேன். 3D அந்த பட்டனை வாபஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப 3D 2Dக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து இந்த செலெக்ஷன் டூல், இந்த செலக்ட் டூலை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து உங்களுக்கு தேவையான சைஸுக்கு இதை வந்து ரீசைஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஹேண்டில் பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா இது பெருசாகும். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக இதை ட்ராக் பண்ணி ரீசைஸ் பண்ணிவிடுங்க. எனக்கு இது வந்து கொஞ்சம் நான் போல்ட் ஆக்கிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் சென்டரில் வச்சுக்கிறேன். ஸோ இதை இந்த டெக்ஸ்ட் டூல் எடுத்து மறுபடியும் ஸோ பெயிண்ட் 3Dயில் ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை நீங்கள் வெளியில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து செட்டில் ஆயிரும். ஸோ இப்போ வந்து அது போல்ட் ஆகலான்னு பார்த்தேன், அது ஆகலை. ஸோ நான் மறுபடியும் வந்து இதை டிலீட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இந்த டெக்ஸ்ட்டுக்கு போய் 3D டெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். வெளியில் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னையே நீங்கள் வந்து போல்டு பண்ணிடுங்க, இல்லைன்னா அது போல்ட் ஆகாது. ஒன்ஸ் நீங்கள் வெளியில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீசைஸ் பண்ணியாச்சு, நமக்கு தேவையான அளவு ரீசைஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த 3D வியூவுக்கு வந்துடும். ஸோ நான் வந்து ஆக்சுவலி இதனுடைய திக்னஸ் இவ்வளவே விட்டேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது திக்னஸை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை இந்த ரைட் மவுஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் மவுஸ் பட்டனை வந்து பிடிச்சி அழுத்திக்கோங்க. பிடிச்சி அழுத்திக்கிட்டு இப்படியே நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா இது வந்து ரொட்டேட் ஆகும்.
இந்த ஸ்க்ரீன் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகும். ரைட் மவுஸ் பட்டன் பிடிச்சி அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ரொட்டேட் ஆகும். ஸோ இது இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிட்டு பிறகு நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிடுங்க. சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த செலெக்ஷன் ஹேண்டில் இந்த லெஃப்ட் சைடு, அதாவது அதனுடைய லெஃப்ட் சைடில் வந்து வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் இதை இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ திக்னஸ்க்கு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போதைக்கு இதை பழைய செட்டிங்கில் விட்டுறேன். ஸோ எனக்கு இவ்வளோவே திக்னஸ் போதும் அப்படிங்கிறதால அதை அப்படியே விட்டுறேன். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை எப்படி வச்சுக்கிறேன். ஸோ இதனுடைய கலர் நம்ம இப்போ வந்து மாற்றிடுவோம். ஸோ கலருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இங்கே ப்ரஷ் ஆப்ஷன் இருக்குது. ப்ரஷ்ஷுக்கு வந்துடுங்க. ப்ரஷ்ஷுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த ஃபில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து நான் இந்த ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இது. இந்த இடத்துல வந்து மேட் ஃபினிஷ் இருக்குது, கிளாஸ் இருக்குது, டல் மெட்டல் இருக்குது, பாலிஷ்டு மெட்டல் இருக்குது. நான் வந்து பாலிஷ்டு மெட்டல் எடுத்துக்கிறேன். ஸோ பாலிஷ் மெட்டல் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து நான் ஜஸ்ட் இப்படி வந்து இது மேலே ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து அந்த மெட்டல் ஃபினிஷ் வந்துடும். இது பாருங்கள், இது போல். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இங்கே இந்த கேன்வாஸுக்கு வந்துடுங்க. எனக்கு வந்து இந்த கேன்வாஸ் வேண்டாம். ஸோ அப்புறம் ரெண்டாவது இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் மாற்றிக்கணும் அப்படின்ற. ஸோ பேக்ரவுண்டு கலர் மாற்றிக்கணும் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த எஃபெக்ட்ஸுக்கு வந்துடுங்க. இந்த எஃபெக்ட்ஸுக்கு வந்து இங்கே நிறைய செட்டிங் இருக்குது. நீங்கள் எந்த செட்டிங் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ பேக்ரவுண்டு வந்து மாற்றிக்கலாம் இது போல். ஸோ நான் வந்து இந்த செட்டிங்கில் வச்சுருந்தேன். ஸோ இதை வச்சு அதுக்கப்புறம் இந்த கேன்வாஸை வந்து ஆஃப் பண்ணியிருந்தேன். ஸோ கேன்வாஸை வந்து நீங்கள் இந்த இடத்துல கேன்வாஸ்க்கு வந்துடுங்க. கேன்வாஸ்க்கு வந்து இந்த கேன்வாஸ், இந்த டிரான்ஸ்பரண்ட் கேன்வாஸ் அப்படிங்கிறத ஆன் பண்ணிடுங்க. டிரான்ஸ்பரண்ட் கேன்வாஸ் அப்படின்னு ஆன் பண்ணிங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற அந்த கேன்வாஸ் தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த கேன்வாஸுக்கு வந்துடுங்க. இந்த கேன்வாஸ்க்கு வந்து இந்த ஷோ கேன்வாஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கேன்வாஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிற டைமில் அது வராது. ஸோ இப்போ வந்து நம்ம மெனுக்கு போவோம், சேவ் ஆஸ்க்கு போயிடுவோம், வீடியோவை கிளிக் பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு எந்த அனிமேஷன் தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போதைக்கு இதையே வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நம்பர் ஆஃப் லூப்ஸ், எத்தனை லூப்ஸ் தேவை அதை அப்படியே டிசைட் பண்ணிவிட்டு அதை இது பண்ணுங்கள். ஸோ சேவ் மேலே கிளிக் பண்ணுறேன். ஸோ வீடியோ ரெண்டராக கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ இந்த டைமில் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. ஸோ வீடியோ வந்து ரெண்டர் ஆகிடுச்சு. அது எப்படி அவுட்புட்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.